இன்னைக்கு சொல்றேன், கெத்தா சொல்றேன், தனித்தனியா வந்தாலும் சேர்ந்து வந்தாலும் சரி, அது டெல்லியில இருந்து வந்தாலும் சரி, டெல்லியில வந்தாலும் சரி, கெத்தாடி பாடுறாங்க ஸ்டாலின். இப்ப காகிதம் பொறுக்கலாம் பேச ஆரம்பிச்சிச்சு. ஏதோ ஓட்டு கேட்டுக்குது, அதெல்லாம் கிடையாது. நீ திடீர்னு வந்துட்டு அவங்க கதெல்லாம் கொடுக்குற, எல்லாம் இன்சூரன்ஸ் சிரிக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சைட்ல உதவாங்க. தினந்தோறும் 110 விதியின் கீழ் வெற்ற அறிக்கைகள், உள்ளாட்சி மன்றம் முதல் கோட்டை வரை அனைத்து நிர்வாகமும் புரட்டி விட்டு தூங்கி கொண்டிருந்த அந்த கேடுகட்ட ஆட்சியை அகற்றி இப்ப அடின நம்ம அடியா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்ற உச்சரிப்பு என்று ஒலித்ததோ அன்று தமிழ்நாடு கெத்துடாடே ஆடி போச்சுடா இந்தியாவே. இன்னைக்கு சொல்றேன், கெத்தா சொல்றேன், தனித்தனியா வந்தாலும் சேர்ந்து வந்தாலும் சரி, அது டெல்லியில இருந்து வந்தாலும் சரி, டெல்லியில வந்தாலும் சரி, கெத்தாடி பாடுறாங்க ஸ்டாலின். ஒத்த தளபதிடா, ஒத்தாலு கெத்தாலு எங்க சொத்துறாரு. ஏன்னு கேட்டினா கதை பேசுவான், 1000 பேசுவான், வாயிலே உட சொல்றேன், என்னைக்குமே கையாள ஆக மாட்டான். அது ஜோக்கு. திடீர்னு ஏதாவது ஒன்று சொல்லி பெரிய ஆளுக்கிட்ட முதல்ல பெரிய ஆடுறான். நீங்கள் எதுனா ஒரு காரணம் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா திமுக கிட்ட தான் வருவீங்களா? ஏன்னு கேட்டால் இது திமுக திராவிட இயக்கம், இதுக்கு வரலாறு இருக்குது, கொள்கை இருக்குது, புராணம் இருக்குது, எல்லா கதையும் இருக்குது. இது கொஞ்சம் நஞ்சம் அடி வாங்கலை. முன்னோர்கள்லாம் அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி ஒரே ஒரு கப்பு டீயை வச்சுக்கின்னு எங்கள் ஏரியாவிலே நாங்கள் பார்த்தாலாம் நிறைய பேர் ஒரு கப்பு டீ வச்சுன்னு 3 ஹவர் பேசினாங்க. என்னடா ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இன்னைக்கு வளர்ந்துங்கிருந்து வந்த பிறகு இவ்வளோலாம் கட்சியை நட்டு வச்சா இப்போ காகிதம் பொறுக்கலாம் பேச ஆரம்பிச்சிச்சு. அதனால் இப்போ நம்ம பேச பெரிய எங்கள் தளபதி வாயிலாம் பேரே வர மாட்டேங்க. எல்லாம் கூட பேர சொல்லலாம் ஆகுது. ஆனால் என் துரோகம், எடப்பாடி துரோகம் பண்ண மாதிரி பாவம் 15 அதில் செல்லா காசு ஓட்டு நீங்கள் நினச்சிக்கிறீங்களா? புதுசாக ஒருத்தர் வந்தாருன்னு அதெல்லாம் 15 வயசு பசங்க ஆர்வ கோளாறு. அது எதுவுமே செல்லா காசு நம்ம நினச்சின்னு ஏதோ ஓட்டு கேட்டுக்குதுன்னு அதெல்லாம் கிடையாது. ஃபேக்ட் இதுதான். எல்லாம் இன்சூரன்ஸ் சிரிக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சைடில் உதவாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ, உங்களுக்கு என்னைக்கு அறிவு சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு உதயமாகுதோ, எது உண்மையான வழிகள் நீங்கள் அனுபவிக்கிறீங்களோ, உங்களோட வழிகள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய திருப்திகள், உங்கள் அப்பா உங்கள் அம்மா உங்கள் படுற கஷ்டம், ஒரு நாள் அந்த பைசாவோட வறுமை, இதெல்லாம் தாண்டி தாண்டி செதுக்கி இன்னைக்கு திராவிட தளபதி கொடுத்துருக்க ஒரு 1000 ரூபாவும் வேற சொல்லும். ஏன்னா இன்னைக்கு சொந்தம் பந்தம் கூட 100 ரூபாய் எடுத்து கொடுக்க முடியாது. நீ கேட்டு தான் பாரு, கெத்தா ஃபோன் ஆஃப் பண்ணி கூட ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்போ வறுமையில் இருக்கிறோம். எந்த தலைவனாவது வறுமையை ஒழிக்கிறேன்னு எவனா வந்துக்கிறானா? ஆனால் எங்கள் தலைவரால் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ, வழிகள் நிறைந்த வாழ்க்கை, உண்மை என்றைக்குமே ஜெயிக்கும். என்றைக்குமே சொல்கிறேன். இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ, தேடிச்சோர் நிதனின்றி பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிகுவென்று பிறவாடா பல செயல்கள் செய்து நரகி உடிக்கிற பருவம் எய்தி கொடு நூற்றுக்கரைய நபின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழேன் என்று நினைத்தாயோ என்ற மகாகவி பாரதியார் அவர்களின் வரிகளுக்கேற்ப எங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் அவர்கள் மீது தூவப்படும் இந்த பொய்யான பிரச்சாரங்களுக்கு சொல் மூலமாக அல்லாமல் தன் செயல் மூலமாகவும் உழைப்பின் மூலமாகவும் பதிலடி கொடுத்து கொண்டிருக்கும் எங்களுடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் என்னைக்குமே கெத்துறாடே எங்க சீனியர். நீ திடீர்னு வந்துட்டு அவங்க கதெல்லாம் கொடுக்குற. ஆனால் அவன் சொல்கிறேன், நீங்கள் எதிர பசங்க அத்தனைக்குமே சொல்கிறேன், செந்திலான செயல்பாடு எங்களுக்கு எங்கள் அன்பன் கலையண்ணை கற்றுக் கொடுத்தது, மாவட்டம் கற்றுக் கொடுத்தது, எங்கள் அன்பனை கற்றுக் கொடுத்தது. ஏன்னா எம்எல்ஏ கிட்ட சொன்னால் சரி, எங்கள் இப்போ கவுன்சிலர் ஒரு விஷயம் சொல்லுவார், எப்போமா செஞ்சு சொன்னால் தான் செய்வேன், தகவல் கொடுத்தா தான் நான் செய்வேன், தகவலே கொடுக்காம நீங்களே பண்ணுறீங்க. அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. இந்த காழ்ப்புணர்ச்சியாமல் ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லி செய்யலைன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம், கை தூங்க பார்க்கலாம், கவுன்சிலர் மேலே எதனா பொய் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அவங்களால சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, நாங்கள் நடத்துகிற ஆட்சி பொய், நீங்கள் பொய்யை பிம்பத்தை உருவாக்குறாங்க. இங்கே நடக்கிற ஒரு திமுக எங்கள் வட்ட செயலாளர் எங்கள் நிர்வாகிகளை கெத்து. ஏன்னு கேட்டினா கூட்டு முயற்சி என்றைக்குமே வெற்றியை தரும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி இந்த ஏரியாவில் பாசிட்டிவாக வைபாகி எப்படி இருந்த ஊருன்னு உங்களுக்கே தெரியும். யாவனா ஒருத்தர் கெத்தா நான் ஒன்று சொல்லி நான் கேட்டுங்க, இது எப்படி வேணால் எடுத்துங்க. நாய் வாங்கணுனுக்கு சோறு வைக்க தெரிஞ்சுதா? 5 மாடி வீடு கட்டணுங்களுக்கு லிஃப்ட் வைக்க தெரிஞ்சுதா? அது யாருன்னா கேட்டோமா? ஆய்வு பண்ணோமா? செக் பண்ணோமா? ஏன்னு சொல்லி இதுமாதிரி உரிமை குரல் கொடுத்தோமா? ஏன் கேட்கலன்னா, ஏன் கேட்டினா இன்றைக்கி கேட்குற இடத்துல அவங்க வைக்கல. இன்றைக்கி வெளிப்பட தன்மையாக நாங்கள் இருக்கிறோம். யார் வேணா எங்கள் வட்ட செயலர்கிட்ட பேசலாம், யார் வேணா எங்கள் கவுன்சிலர்கிட்ட பேசலாம், யார் வேணா எங்கள் பகுதி செயலர்கிட்ட பேசலாம். எம்எல்ஏ சட்டப்பூச்சி கூட நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ எங்கள் எம்எல்ஏ எந்த இடத்துல நிற்கிறார் பாருங்க. ஏன்னு கேட்டால் வெளிப்படத்தன்மை. இந்த பொய் பிரச்சனை பொய் பிம்பம்லாம் எங்களுக்கு தெரியாது. தன்மையாக கட்டுவோம், வீட்டை சிறப்பாக கட்டுவோம், உண்மையாக இருக்கும், யாருக்கும் வந்து துரோகம் பண்ண மாட்டோம். ஏன்னா ஆட்சியில் இல்லைனாலும் இருந்தாலும் செயல்பட்டு கொண்டே இருந்தோம். இப்போ சொல்கிறேன் கேட்டுங்க, 850 பேர் இதே புது கட்டிடம் கட்டி நம்ம வெள்ள நிவாரத்தில் போன ஆட்சியில் யாருன்னா ஒரு ஆள்
நம்மளை எட்டி பார்த்தாங்க, இது பண்ணாங்க, இதை பண்ணாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பண்ணோம். சத்தியமூர்த்தி ஸ்கூலில் அன்பன தலைமையில் 650 வட்டச்செல்ல நம்ம ரவி என்ன பண்ணார், 650 பேருக்கு நடத்திட்டோம். அந்த கொரோனா டைமில் நம்மளுங்க கொரோனா டைமில் கூட தகரத்தை கூட தங்கமாக்கினானுங்க தெரியல. இந்த சைடில் வீட்டில் இந்த தகரத்தை வச்சு இந்த சைடில் போட்டோன்னே கோல்டு ஆக்கிடுவானுங்க. 35 ரூபா 70 ரூபா எஸ்டிமேட் போட்டாங்க. யாருன்னா கேட்டோமா, அந்த நேரத்தில் 1000 ரூபா கொடுத்தா போதுன்னு கெஞ்சி நின்னோம். எங்கள் ஆளுங்களா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறாங்க, அவங்க சொல்லிடுறாங்க ஒரு கட்டிங்கில் ஒரு 45 நாக்கில் நக்குனா போதுன்னு கூட வெயிட் பண்ணியிருந்தானுங்க. அந்த காலகட்டத்தில் கூட ஒரு 1000 ரூபாய் கொடுக்கல. அப்படி இருந்தோம். சரி 4 வருஷம் கெஞ்சிட்டு எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் 1000 ரூபாய் போட்டார். ஆனால் நம்பால் 5000 ரூபாய் போட சொன்னார். அந்த 4000 ரூபாய் உங்களுக்கு கேட்டால் போட்டாங்க, போடவே இல்லையே. 4000 ரூபாய் கேட்காமே போட்டார். அதேமாதிரி இன்றைக்கி ஒரு குழந்தையும் இங்கே உட்காந்துட்டு இருக்க குழந்தைங்க அத்தனையுமே கெத்து. இதே மாதிரி ஒரு பாகத்தில் ஒரு வட்டத்தில் ஒரு பகுதியில் ஒரு மாவட்டத்தில் ஒரு மாநிலத்தில் தமிழ்நாடு கெத்துறா. இத்தனை குழந்தைங்களாம் இன்றைக்கி வந்து ஸ்டேட் லெவலில் போகுது, கண்ட்ரி லெவலில் போகிற காரணம் என்னென்னா நான் முதல்வன் திட்டம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி புரிதல் இருக்குதான்னு தெரில. நம்ம எல்லாருமே வறுமையில் இருக்கிறோம். நம்ம வீட்டை எல்லாருமே 10 பாத்திரம் தைச்சு தான் பிள்ளைங்களை காப்பாற்றுறோம். கஷ்டம் கடன் வாங்குற தண்டல், டெய்லி தண்டல், வட்டி கிட்டி மாச வட்டி இதெல்லாம் பண்ணி தான் நம்ம குடும்பத்தை வழி நடத்துகிறோம். ஆனால் 2 புள்ள இருக்கிற இடத்துல ஒரு புள்ள ஆசைப்பட, ஒரு புள்ளிக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் நம்ம சனிக்கிழமை நான் டெய்லி தண்டல் கட்டுறோம். இதெல்லாம் வழி தானே. ஏதாவது சின்ன சின்ன சந்தோஷம் கிடைக்காமான்னு பார்த்தா போன 10 வருஷத்தில் யாருன்னா நிம்மதியாக இருந்தோமா? இல்லை. ஆனால் நீங்கள் வெளியில் சொல்லாமே இருந்தீங்க, ஒரு கட்டத்தில் சொல்ல வச்சுட்டோம். இன்றைக்கி நாங்களும் தான் காரில் போவோம். என் ஊர் பிள்ளைங்கள தான் கெத்தா மேலே வரும், என் ஊர் பிள்ளைங்கள தான் கெத்தா கவுன்சிலரும் கெத்தா வழக்கறிஞர் இடத்துல போவோம். ஆனால் நாங்கள் வளர வயலெலாம் கிடையாது. எங்களுக்கு அறிவு சார்ந்த பிள்ளைங்களாம் இப்போ வளர்ந்து போச்சு. ஒரு பகுதியில் என்கே ராஜநகரில் இருக்கட்டும், எஸ்எஸ் புரம், நக்கீரி நகர், கிரியாப்பா ரோடு, காமராஜபுரம் வரைக்கும் பசங்க மாற்றுக் கட்சியில் இருந்தாலும் கொள்கை ரீதியாக செந்திலண்ணகிட்ட பேசுகிற ஒரு விஷயம் சூப்பர்ண்ணா, நல்லதுண்ணா, கரெக்ட்ண்ணா. அது வந்து அவங்க இந்த இடத்துல இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தை சொல்லும் போது அந்த குழந்தைங்களுக்கு புரிதல் வரும். அன்றைக்கி மாறுதல் இருக்கும். அன்றைக்கி மாறுதல் இருந்தால் தெளிவு வரும். தெளிவு வரும்போது என்ன ஆகும்? ஊர் செழுமையாக இருக்கும். அந்த இடத்துக்கு தான் இப்போ நகர்ந்து போயின்னு இருக்கோம். ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், எந்த காலகட்டத்திலையும் யாரும் மாற வேணாம். நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப வழிகள் பட்டிருக்கோம். ஒரு சில விஷயத்தை அதாவது போராடி தான் பெறுவோம், உரிமையாக எடுத்துக்க மாட்டோம். 48 பேருக்கு அண்ணன் பகுதி எனக்கு தெரியும், 48 பேருக்கு இந்த உரிமை தொகை கொடுக்கறதுக்கு முன்னாடி முதியோர் பென்ஷன் வாங்கி கொடுத்துருக்கோம். யாரெல்லாம் என் சைடில் முதியோர் பென்ஷன் வாங்கினா கை தூக்குவீங்களா? முதியோர் பென்ஷன் வாங்கி கொடுத்துருக்கோம். கை தூக்குனா தான் எங்கே நம்புவாங்க. நான்லாம் சாட்சியோடு தான், திமுக சாட்சியோடு தான் சொல்லுவோம். ஏக்கா மல்லிகாக்கா தூக்க மாட்டேன், நீ உன்னை என் கண்ணே இருக்க தெரியற பாரி மல்லிகானாதான் தெரியும் போது. அதனால சரி, நிறைய விஷயம் எல்லாருக்குமே தெரியும், எல்லாமே அனுபவிச்சிருக்கோம். இன்னைக்கு இலவசமாக ஒரு கரண்ட் எடுத்து கொடுக்க சொல்லி அண்ணன் சொல்லி இன்னைக்கு ப்ரோட்டோகாலாக ஃபாலோ பண்ணி லீகல் ப்ராசஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு விடியல் ஆட்சி கொடுத்துருக்காரு. அது ஒரு மகிழ்ச்சி. இன்னைக்கு காமராஜபுரத்தில் எங்கள் கவுன்சிலர் என்ன பண்ணார், அந்த கழிவுநீர் காலையெல்லாம் எடுத்துகிட்டு தர போட்டு கொடுத்துருக்காரு. அது சின்ன கொஞ்சம் இடையூறாக இருக்குது, அந்த ப்ராசஸ் பண்ணி கொடுக்குன்னு சொல்லிட்டாரு. எங்கள் ஏரியா பசங்க கெத்தாக வந்து அந்த யூத் கைஸ் வந்து எங்களுக்கு வந்து ஜிம்மை ரெடி பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அந்த ப்ராசஸை இப்போ நடைமுறையில் கொண்டு வந்து பூஜையும் போட்டாச்சு. வேறு என்ன உங்களுக்கு தேவை? அடுத்தடுத்த கட்ட நகர்வு போயின்னு தானே இருக்குது. நம்ம கழிப்பிடமே பக்கெட்டில் தண்ணி தூக்கின்னு போனோம் ஒரு கட்டத்தில். இப்போ வந்து 4 இடத்துல கழிப்பிடம் நம்ம உருவாயிடுச்சு. எங்கள் கவுன்சிலர் கேட்டவொடனே ஒரு வார்த்தை சொன்னார், செஞ்சு ப்ராசஸ் பண்ணிட்டேன், எஸ்டிமேட் போட்டேன், என்ன பண்ணலாம். ஆனால் பஸ் ஸ்டாண்டு ஒரு வாரம் தான் ஆச்சு. நம்ம குரூப்லலாம் பார்த்துருக்கீங்க, பஸ் ஸ்டாண்டு ஊந்திச்சா, சன்செட்டர் பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டு வந்துச்சா? இதுக்கெல்லாம் நீங்கள் கிளாப் பண்ண மாட்டீங்களா? அனுபவிக்கிறேன். இப்போ அதுவும் சொல்லிடுறேன், 11ஆம் நம்பர் பஸ்ஸு வரணும் நம்ம ஏரியாவுக்கு, அதெல்லாம் அது வரும், அதுவும் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் எல்லா விஷயமும் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்ல வேண்டிய கட்டாயம். நீங்கள் உங்களை பேசணுன்னா நீங்கள் ஒன்று குறை என்ன சொல்லணும், இதுதான் சொல்ல போகிறீங்க. வீடை தன்மையாக கட்டுவாங்க, தரமாக கட்டுவாங்க. அடுத்த கட்டத்துக்கு நகர்வு தான். உங்கள் எண்ணம் போல தான் இந்த ஆட்சி, உங்களுக்கான ஆட்சி, எல்லோருக்குமான ஆட்சி. தளபதி மட்டும்தான். அதாவது உங்களுக்கு தூரமாக வந்து பார்க்கும்போது தோரணை, ஆடம்பரம், பேச்சு அதெல்லாம் வந்து என்றைக்குமே நல்லா கிடையாது. உணர்வு, உண்மை, அந்த எண்ணங்கள், அந்த உரிமை அதெல்லாம் இருக்கிற ஒரே ஒரு தன்மையான ஒரு கொள்கை ரீதியாக ஒரு தலைவன் என்னைக்கு ஒரு இடத்துல வந்து நம்மளுக்காக முற்றுகையிட்டு எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் அந்த இடத்துல நிற்கிறாருன்னா அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான். இதை உச்சரிப்போடு நான் சொல்கிற காரணம் என்னன்னா, இங்கே தமிழ்நாடு இன்னைக்கு செழிப்பாக இருக்குது, பல அவதூறுகளை பரப்புவாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இதெல்லாம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்வுக்கு போயாச்சு. நம்மளை ஈழ்த்து ஏதாவது சொல்லி அவங்க பெரிய ஆகணும்னு பார்க்க காது செவி கொடுத்து கேட்காதீங்க. இந்த வாய்ப்பு கொடுத்து எங்களுடைய பகுதிகளை சிலருக்கு நன்றி தெரிவித்து